பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அன்பின் பிரே டிவினர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை பல வருட காலங்களாக நேர்களுக்கு பிரே டிவி மொழிபெயர்த்து வழங்குகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் வழமை போன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நேர்களுக்கு மொழிபெயர்க்கின்றோம். ஹுத்பாவை ஹத்தீப் பந்தர் பலீலா ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு ரமதானுக்கு பின்னாலும் தொடராக எங்களுடைய அமல்களை நாம் செய்து வர வேண்டும் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொன்னதற்கு பின்னால், தக்வாவை மீண்டும் வலியுறுத்தியதற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நன்மைகளுடைய காலங்கள் அது முடிவடையக்கூடியதாக இல்லை. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய காலங்கள் எப்போதும் அது தொடர வேண்டும். நாங்கள் சில நாட்களுக்கு முன்னால் ரமதானுக்கு நாங்கள் பிரியாவிடை கொடுத்திருந்தாலும் கூட, மிகவும் கொடை கொடுக்கக்கூடிய, மிகவும் நன்மைகள் செய்ய வேண்டிய அந்த மாதத்துக்கு நாங்கள் பிரியாவிடை கொடுத்திருந்தாலும் கூட, நன்மைகள் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் தொடராக அல்லாஹ்வினால் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரமலான் அதிகமான நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாக அமைந்தது. வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பமாக அமைந்தது. முன்னேற்றம் காண்பதற்கு, நல்ல விடயங்களில் முன்னேற்றம் காண்பதற்கான சந்தர்ப்பமாக அமைந்தது. அதே நேரத்திலே நன்மைகளுடைய வழிகள் ஏராளமாக இருக்கின்றன. எல்லா இபாதத்துக்களும், ரமலானில் செய்த எல்லா இபாதத்துக்களும் ரமலானுக்கு பின்னால் தொடர முடியுமானதாகத்தான் அல்லாஹ் அவைகளை ஆக்கி வைத்திருக்கிறான். நல்ல அமல்களை தொடராக செய்வது இஸ்லாம் வலியுறுத்திய விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல விடயத்தை தொடராக செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்கிறான், தொழுகையாளிகளை பற்றி சொல்கின்ற போது சூரா அல்-ஆரிஜ் 23வது வசனத்தில், அவர்கள் தொழுகையில் நிரந்தரமாக, நேமமாக, தொடராக இருப்பார்கள். அதே போன்று புகாரி முஸ்லிமில் ஹதீஸ் வந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்தில் கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்? ஏதாவது குறிப்பிட்ட ஒரு நாளில் மாத்திரம் குறிப்பிட்ட வணக்கம் செய்யக்கூடியவர்களாக நபி அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்களா என்று நபியுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்கப்பட்ட போது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலை செய்வதாக இருந்தால் தொடராக செய்வார்கள். நபி அவர்கள் செய்ததை போன்று யாருக்கு தொடராக அமல் செய்ய முடியும்? அந்த அளவுக்கு நபி அவர்கள் கஷ்டப்பட்டு சிரமத்தோடு தொடராக அமல் செய்யக்கூடிய இருக்கிறார். அதே போல் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் குறைவானதாக இருந்தாலும் சரி, கொடுக்கக்கூடிய சதக்காக்கள் குறைவானதாக இருந்தாலும் சரி, தொடராக கொடுக்கக்கூடிய குறைவானவை விட்டு செய்யக்கூடிய அதிகமானவைகளை விட சிறந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, புகாரி முஸ்லிம் ஹதீஸ் வந்திருக்கிறது, அமல்களை சிறந்த அமல் என்ன? நபி அவங்க சொன்னாங்க, தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய அமல் அது குறைவானதாக இருந்தாலும் சரி, முடியுமான அமல்களை நீங்கள் தொடராக செய்து வாருங்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்கிறார்கள், முடியுமான அமல்களை எந்த ஒரு உங்களுக்கு பாதிப்பும் இல்லாமல், எந்த ஒரு தீங்கும் இல்லாமல், எந்தெந்த அமல்களை எல்லாம் உங்களுக்கு தொடராக செய்ய முடியுமோ அந்த அமல்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். இந்த ஹதீஸில் நாங்கள் செய்யக்கூடிய அமல் குறைவானதாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய குறைவான அமல் விட்டு செய்யப்படக்கூடிய அதிகமான அமல்களை விட சிறந்ததாகும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று அமல்களிலே தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய விட்டு செய்யக்கூடிய அமல்களை விட அதிகமான நன்மைகளை ஒரு மனிதனுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றன. அதே போன்று சாதாரண அமல்களை நாங்கள் தொடராக இருப்பது, விட்டு செய்யக்கூடிய அமல்களை எங்களுடைய வாழ்க்கையில் அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு அடியான் அமல்களுடைய விடயத்தில் முன்னேறலாம், அதே மாதிரி பின்னடையலாம், வீழ்ச்சி அடையலாம். எப்போதும் அந்த மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், உங்களுக்கு யாருக்கு முந்த முடியுமோ முந்துங்கள், யாருக்கு பிந்த முடியுமோ பிந்துங்கள். சூரா முத்தஸிர் 37வது வசனம். ஒரு மனிதன் ரமதானுக்கு பின்னால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் 6 நோன்புகள். ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்புகளை தொடராக பிடிக்கவும் மேலும் விட்டு பிடிக்கவும் மேலும். முஸ்லிம் ஹதீஸில் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபி அவங்க சொன்னாங்க, யார் ரமதானுடைய மாதத்துக்கு பின்னால் தொடர்ச்சியாக 6 நோன்புகளை பிடிப்பார்களோ முழு வருடம் நோன்பு பிடித்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். எனவே ரமதானுக்கு பின்னால் அல்லாஹ்வின் பக்கம் செல்வதற்கான வழிகளை தொடர்ச்சியாக அமைக்கக்கூடியவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். சொர்க்கத்தை நெருக்கி வைக்கக்கூடிய அமல்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்கு வழங்கப்படுகிறதோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள் முதலாவது ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று, இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா நலவை நாடிவிட்டால் தொடராக அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான், இஸ்திகாமத்தை கொடுப்பான், நலவுகளுடைய கதவுகளை திறந்து கொடுப்பான், இபாதத்து செய்யக்கூடிய வழிகளை அல்லாஹ் அவருக்கு இலகுபடுத்தி கொடுப்பான். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நல்லடியார்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்து நல்லவர்கள் யார் பொய்யர்கள் யார் என்பதை அல்லாஹ்
அல்லாஹ் பொய்யர்கள் உண்மையாளர்கள் யார் என்பதை மக்கள் பிரித்து அறிய வேண்டும் என்பதற்காக இப்படியான சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றான். பொய்யன் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இருப்பார், மனோ இச்சைக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இருப்பார். ஆனால் ஒரு உண்மையானவர் எப்போதும் அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்தவராக, அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு நிராசையாகாதவராக எப்போதும் அவர் இருப்பார். எப்படி என்றால் ஒரு 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 ஒன்றுமே இல்லாத ஒரு பாத்திரத்தை போல அவர் அல்லாஹ்வுக்கு முன்னால் அற்பமானவராக, தன்னை தான் செய்த அமல்களை வைத்து பெருமை கொள்ளாதவராக இருப்பார். அல்லாஹு தஆலா உனக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால், உன்னை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் அந்த வழியில் உன்னை செலுத்துவார் என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொல்கிறார்கள். அதே போன்று தொடர்ச்சியாக அமல்களை செய்ய வேண்டும். நாம் அமல்கள் தொடராக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சூரா அல் பக்ரா 186 வசனத்தில் சொல்கிறார், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் அடியார்களுக்கு மிக நெருக்கமாக நான் இருக்கிறேன் என்பதை சொல்லுங்கள். அடியார்களுடைய துஆக்களை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்னிடத்தில் துஆ கேட்க வேண்டும், என்னை அவர்கள் நம்ப வேண்டும், அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய துஆ திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஹ்மத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், உள்ளங்களை பெறக்கூடிய ரப்பே, எனது உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக வைப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் கேட்ட யார சொல்ல, உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உங்களுடைய நீங்கள் கொண்டு வந்த வேதத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எங்களை பற்றி நாங்கள் அதாவது மதம் மாறி விடுவோம் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? நபி அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக அடியார்களுடைய உள்ளம், அடியார்கள் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் நாடிய பிரகாரம் மாற்றி விடுவான், திருப்பி விடுவான், புரட்டி விடுவான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள், ஹுலஃபாக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும், அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று துஆ செய்து நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் பந்தர் பலீலா ஹஃபிظஹுல்லாஹ் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்று அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.